தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தைப்பூச திருநாளை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும். சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற உலக காசநோய் தின விழிப்புணர்வு நடைப்பயணம் ஜிப்மர் இயக்குனர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொதுநல அமைப்பினர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுவையில் அனைத்து ஜாதியினருக்கும் தாய் வழியில் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தல். லஞ்சம் பெற்றதாக புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம். முதலமைச்சர் கொள்கை முடிவு எடுத்து ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சட்டசபையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளி. எதிர்க்கட்சியினர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். தைப்பூச திருநாளை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என புதுவை சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். 16வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் மானிய கோரிக்கையின் மீது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆற்றிய உரையில், நமக்கு மீண்டும் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஆளுநர் கிடைத்திருக்கிறார், அது வரவேற்கத்தக்கது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசிடம் அதிக நிதியை பெற்று தரவும், மத்திய அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து பயன்களையும் இவரின் மூலம் பெற்று நம் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார். மேலும் நம் மாநிலத்தில் IAS அதிகாரிகள் அதிக அளவில் பணியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான பணி என்னவாக இருக்கிறது என்று சட்டமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கே தெரிவதில்லை. மாவட்ட ஆட்சியர்களாக இருப்பவர்கள் மட்டுமே வெளி வட்டாரத்தில் தெரிபவர்களாக இருக்கிறார்கள். மற்ற அதிகாரிகள் யார் யார் எங்கு இருக்கிறார்கள் என்பதே வெளி வட்டாரத்தில் தெரிவதில்லை. தற்போது இருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களை தவிர்த்து முதலமைச்சர் மற்றும் ஒவ்வொரு அமைச்சர் துறைகளின் இலாக்காவிற்கு மட்டும் ஒரு IAS அதிகாரி செயலராக இருந்தால் மட்டுமே போதுமானதாகும். கூட்டுறவுத்துறை மூலம் தொடங்கப்பட்ட பல நிறுவனங்கள் நலிவுற்றும் மூடப்பட்டும் உள்ளது. அப்படிப்பட்ட நிறுவனங்களை எதனால் மூடப்பட்டது, எதனால் லாபம் ஈட்ட முடியவில்லை, லாபம் ஈட்ட என்னென்ன வழிகள் உள்ளது, மூடப்பட்ட நிறுவனங்களை மீண்டும் திறந்து எப்படியெல்லாம் லாபம் ஈட்ட முடியும் என்பதை ஆராயவும், அந்த நிறுவனங்களை திறமையாக செயல்படுத்த நிபுணர்களாக அந்தந்த துறையை சார்ந்த தனியார் தொழிலதிபர்களை கொண்ட கமிட்டி அமைக்க வேண்டும். நம் மாநிலத்தை பொறுத்தவரை சொந்த நிதி வருவாய் நம்பியே இருக்கிறோம். வருவாயை கூடுதலாக கூடிய சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும். மத்திய அரசு நம் மாநிலத்தின் மூலம் GST, இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகளை மக்களிடம் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் திரும்ப தாராளமாக நிதி வழங்கப்படுவதில்லை. புதுச்சேரி உட்கட்டமைப்புக்கு அதிக நிதி தேவை இருப்பதால் மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டணியாக இருந்து ஆட்சி செய்யும் இந்த அரசு கூடுதல் நிதியை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற வேண்டும். இதற்கெல்லாம் தீர்வாக மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை நிதி கமிஷனிலாவது நம் புதுச்சேரியை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். வரியில்லா பட்ஜெட் என்று கூறிக்கொண்டாலும் நாம் ஒவ்வொரு வருடமும் பல வரிகள் உயர்த்தி கொண்டே போகிறோம். உதாரணத்திற்கு மின்கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் உயர்வு, அரசு ஓய்வூதியதாரர்கள் சிரமமில்லாமல் ஓய்வூதியம் பெறுவதற்கு தபால் துறையின் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் இணைந்து ஓய்வூதியதாரர்கள் சிரமமில்லாமல் வீட்டில் இருந்தபடியே லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும். தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வழிபடும் தமிழர்கள் யாவும் எதிர்பார்க்கிறார்கள். இதே நாளில் வள்ளலார் அவர்களின் ஜெயந்தி விழாவும் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் தைப்பூசத்தன்று அரசு விடுமுறை அளிக்கப்படுகிறது. ஆனால் நம் புதுச்சேரி மாநிலத்தில் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளிப்பதில்லை. இறைபக்தி உள்ளவர்கள் தமிழ் கடவுளான முருகனை வணங்குவார்கள். இந்த தைப்பூச திருநாளை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்று தைப்பூச திருநாளை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும். புதுச்சேரி மக்களுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதில் ஏற்படும் சிரமத்தை போக்க அரசு சார்பாக மருத்துவத்துறையை சார்ந்த மக்கள் தொடர்பு அதிகாரி, PRO, பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸர், கோஆர்டினேட்டர் போன்றவர்களை நியமித்து நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜிப்மர் மருத்துவமனை போன்ற புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் நிலைமையும் மாறிக்கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு துரித சிகிச்சை மற்றும் படுக்கை வசதி கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் என சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தி பேசினார்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் உலக காசநோய் தினத்தை ஒட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஜிப்மர் துணை இயக்குனர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் துவங்கிய விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஜிப்மர் துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நுரையீரல் மருத்துவத்துறை தலைவர் தரம் பிரகாஷ் திரிவேதி பங்கேற்று, காசநோய் உலக அளவில் ஒரு பெரும் சுகாதார பிரச்சனையாக உள்ளது, அதனை ஒழிக்க விழிப்புணர்வு மிக முக்கியம். இந்த நடைப்பயணத்தின் மூலம் மக்களுக்கு காசநோயின் அறிகுறிகள், பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென தெரிவித்தார். நடைப்பயணத்தில் உலக சுகாதார அமைப்பின் கருப்பொருளான நம்மால் காசநோயை முடிவுக்கு கொண்டுவர முடியும், உறுதியேற்போம், முதலீடு செய்வோம், செயல்படுத்துவோம் என்ற அடிப்படையில் கல்ஃப்ராஜ் பில்டர்ஸ், ஈட்டன் பவர் குவாலிட்டி லிமிடெட், சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனங்கள் ஆதரவுடன் சுகாதார தொழிலாளர்கள், மாணவர்கள் பங்கேற்று மக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள் சிவஞானம், ரகு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அனைத்து ஜாதியினருக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை. இந்த நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் திடீரென்று கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். எங்கள் வீட்டில் வரி வாங்குற, எங்கள் வீட்டில் வரி வாங்குற, சான்றிதழ் கொடுக்க மறுக்கிற, சான்றிதழ் கொடுக்க மறுக்கிற, மானம் கெட்ட முதல்வர் வரி வாங்குற, எங்கள் வீட்டில் வரி வாங்குற, எங்கள் வீட்டில் வரி வாங்குற, சான்றிதழ் கொடுக்க மறுக்கிற, சான்றிதழ் கொடுக்க மறுக்கிற, மானம் கெட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்க மறுக்கிற, கொடுக்க மறுக்கிற, சான்றிதழ் கொடுக்க மறுக்கிற. தீபம் தொலைக்காட்சி கவிதை வானில் கவிமன்றம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது. தீபம் தொலைக்காட்சி கவிதை வானில் கவிமன்றம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது. சமூகத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் கவியரங்கம், எழுத்தாளர் கலாவிசு எழுதிய அன்பும் மரணம் உடைத்தாயின் நூல் வெளியீட்டு விழா மற்றும் ஆகசிறந்த பெண்மணிகள் விருது வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. கலைவாணி சரஸ்வதி முரளி வழிபாட்டு கிருபா புகழ் அனைவரையும் வரவேற்றார். பரணி, ரமணி, அருண், சுப்ரங்கள், பிரணோ சேவியர், இருதயமேரி ஆகியோர் முன்னிலை வகிக்க மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நூலினை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார். பாவலர் சண்முகசுந்தரம், ராஜாசேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க கலைமாமணி சீனு வேணுகோபால், கலைமாமணி கோவிந்தராஜன் நூலாக செய்தனர். வேல்விழி சிவக்குழுந்து இணைப்புரை வழங்க புவனேஸ்வரி நன்றி கூறினார். வழக்கறிஞர் மணி வேணு, ஞானப்பட்டி கலைமாமணி, ஸ்ரீ ரவி, சித்ரலேகா, சுவாமி, தண்டபாணி ராஜேந்திரன், பரணிதரன், கமல், மாதவன், லக்ஷ்மி மேனி, மல்லிகா, பெரியாச்சி, வித்யாஸ்ரீ, பத்மலட்சுமி ரமேஷ், கலைமாமணி விஜயலட்சுமி பிரபாகரன், ஓவியத்தில் அமிர்தா பிரபு, அருண், மஞ்சு, பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர். டாக்டர் வித்யா, டாக்டர் வனஜா வைத்தியநாதன், டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், தீபம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி, காங்கிரஸ் கமிட்டியின் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, கலை முதியோர் இள நிர்வாகி கலைவாணி கணேசன் ஆகியோர் ஆகசிறந்த பெண்மணி விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினர். ரேவதி பர்குணம், சித்ராஷா, ரமா உத்தமன், முனைவர் கவிதா செந்தில்நாதன், வாசுகி ராமமூர்த்தி, உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ், ஹேமலதா பத்மநாதன், நிவேதா மிஷல் ஆகியோர் ஆகசிறந்த பெண்மணி விருதுகளை பெற்றுக்கொண்டனர். வினோத்குமார் இணைப்புரை வழங்க எழுத்தாளர் கலாவிசு ஏற்புரை வழங்கினார். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த இடத்தை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுடைய பரத்த கலவுரியால் எழுத்தாளர்களை கவிமன்றம்
செய்து வரும் அவர்களுக்கு விருது வழங்கி பெருமை கொள்கிறது கவிதை வானில் கவிமன்றம் மற்றும் தீபம். அத்தனை விருதாளர்களுக்கும் மொத்தமாக சேர்த்து உங்கள் கைத்தட்டுகளை குறிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையில் தமிழ் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டதற்கு தமிழ் வளர்ச்சி சிறகம் நன்றி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழில் இடம்பெறுதல் வேண்டும் என்று கலை பண்பாட்டுத்துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகம் வாயிலாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களும் கடைகளும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இந்நிலையில் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என உத்தரவிட்ட முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி வாசுகி ராஜாராம் சட்டப்பேரவையில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகனை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் தமிழில் பெயர் வைப்பதற்கான விழிப்புணர்வு துண்டறிக்கையினை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் நிகழ்வை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கூனிமுடக்கு சுத்திகேணி காட்டேரிக்குப்பம் பகுதியில் சாலையின் குறுக்கே உள்ள பழமையான குறுகிய பாலம் சீரமைத்து விரிவுபடுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கூனிமுடக்கு சுத்துக்கேணி காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்ள சாலையின் நடுவே குறுகிய பாலம் அமைந்துள்ளது. இப்பாலத்தின் வழியே பல்வேறு வாகனங்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பொதுமக்கள் சென்று வருகின்றனர். பழமையான சிதலமடைந்த இப்பாலத்தின் வழியே வாகன ஓட்டிகள் ஒருவித அச்சத்தோடு தினமும் பயணம் செய்து வந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த இக்குறுகிய பாலத்தை விரிவுபடுத்த அரசு முடிவு எடுத்து அதற்கான விரிவாக்கப் பணிகள் தற்பொழுது பொதுப்பணித்துறை ஊழியர்களால் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. இப்பால கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதைக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. பாகூரில் நடைபெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பாகூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் பிறந்தநாள் விழா பாகூரில் கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார் மற்றும் ND பேரவையை சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்கள், மகளிர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி, பொன்னாடை போர்த்தி, பூங்குத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் தனவேலுவின் நண்பரும் அவரது ஆதரவாளருமான வேணுகோபால் மற்றும் ND பேரவையினருடன் சேர்ந்து அவருக்கு இனிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் நண்பர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். உங்களின் இல்லத்திற்கே வந்து என்ன உங்களுக்கு தேவைகளே மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உழவர்கரை பிச்சைவீரன்பேட்டையில் நடைபெற்ற மாநில கபடி போட்டியை அமமுக இணை செயலாளர் லாவண்யா துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி பிச்சைவீரன்பேட்டில் யுனைடெட் அமைப்பின் தலைவர் தெய்வசிகாமணியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான ஆடவர், பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்வேறு ஆடவர் மற்றும் பெண்கள் அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு போட்டி நடத்துவதற்கு ரூபாய் 15,000 நன்கொடையாக வழங்கினார். மேலும் நியூ வேர்ல்டு அணி வீரர்கள் 13 பேருக்கு விளையாட்டு சீருடையும் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் அமமுக கழக அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேலு, பிச்சைவீரன்பேட் முருகன், செல்வமணி, ஐயப்பன், வேலு, குமார், அன்பழகன், முத்துப்பிள்ளை பாளையத்தை சேர்ந்த பிரசாத், ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாணமேடு சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அரியாங்குப்பம் கொம்பின் இடையார்பாளையம் மேற்கு நாணமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவ குருஜி, கலைமாமணி முத்துகுருக்கள் ஏற்பாட்டில் சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு பால், தயிர், சந்தனம், பல்வேறு திரவியங்கள், பலவகை பழங்கள் இவைகளால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து
அலங்கார தீபம், பூரண கும்ப தீபம் மற்றும் உபச்சார தீப தரிசனம் நடைபெற்று எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி, கலைமாமணி முத்துகுருக்கள் மற்றும் ஆலய ஊழியர்கள் செய்திருந்தனர். மகாராஜாய நமஹ. மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் பகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் சார்பில் நடத்திய கோலப் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மூலம் மக்கள் சேவையாற்றிட லாஸ்பேட்டை தொகுதி முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் இணைத்துக் கொண்டனர். கோலப் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையை சேர்ந்த அனைத்து பெண்கள் மற்றும் ஆண் நிர்வாகிகளுக்கு முன்னாள் சபாநாயகரும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனருமான சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் நெருப்புக்குழி மற்றும் லாஸ்பேட்டையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 15 வயதுக்கு உட்பட்ட முதல் பரிசு பிரகதி, ரித்திக், கோஹிதி, சோனாஸ்ரீ, கோகித், பிரதீக்ஷா, சித்தார்த். போட்டிக்கு மட்டும்தான் இப்ப பரிசு. அதனால அவங்களும் அமைதியா உட்கார்ந்துடலாம். பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக ராமநாதபுரம் பேட் பகுதி மக்களுக்கு குடிநீர் தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக குடிநீர் இல்லாமலும் குடிநீர் பற்றாக்குறையாலும் புதுநகர் விரிவாக்கம் செய்து 25 ஆண்டுகள் கடந்தும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி இல்லாமல் மக்கள் தினந்தோறும் சிரமம் அடைந்து கொண்டு இருக்கின்றனர். ராமநாதபுரம் நீர்த்தேக்க தொட்டியின் நீர் புதுநகர்கள் விரிவாக்கத்தாலும் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் குடிநீர் பற்றாக்குறையாலும் ராமநாதபுரம் பேட் பகுதிக்கு வருவதில்லை. ராமநாதபுரம் பேட் மேட்டு பகுதியில் ஆழ்துளை கிணறு மோட்டார் மூலம் நீர் பயன்பாட்டில் இருந்தாலும் தாழ்வான பகுதிக்கும் மேட்டு பகுதிக்கும் குடிநீர் பற்றாக்குறையால் குடிநீர் இல்லாமல் மக்கள் தினந்தோறும் குடிநீருக்காக பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆதலால் குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்படும் ராமநாதபுரம் பேட் பகுதியில் உள்ள பாழடைந்த அங்கன்வாடியை இடித்து அங்கே மக்களின் நீண்ட நாள் பிரச்சினைகளான குடிநீர் தட்டுப்பாட்டை சீரமைக்க ராமநாதபுரம் பேட் பகுதிக்கு புதிதாக 2 லட்சம் லிட்டர் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு ராமநாதபுரம் பேட் கிராம பொதுமக்கள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். லஞ்சம் பெற்றதற்காக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறையில் தலைமை என்ஜினியராக பணிபுரிந்து வருபவர் தீனதயாளன். இவர் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைக்க காரைக்காலுக்கு சென்றார். அங்கு காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகல்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அங்கு அவரை காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சந்தித்து பேசினர். அப்போது அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலரும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் திடீரென பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை நடத்தினர். சோதனையின் போது கட்டுக்கட்டாக லட்சக்கணக்கில் பணமும் முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் காரைக்கால் மாதா கோவில் அருகில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம், காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகள் மற்றும் புதுச்சேரி தலைமை பணித்துறை அலுவலகம் அதிகாரிகள் வீடுகளிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதில் புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தலைமை பணியாளர் அறையை சிபிஐ அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுச்சேரியில் சிக்கிய ஆவணங்களை காரைக்கால் கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். காரைக்காலில் ரூபாய் 6 கோடியில் சாலை மேம்பாட்டு பணி நடந்து வருகிறது. இந்த பணிகளை மன்னார்குடியை சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனம் செய்து வருகிறது. இந்த பணிக்கு தலைமை என்ஜினியர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுள்ளனர். இந்த பணத்தை பங்கு வைத்த போது அவர்கள் கையும் களவுமா
அவர்கள் கையும் களவுமாக லஞ்ச பணத்துடன் சிக்கியதாக கூறப்படுகிறது. தலைமை இன்ஜினியர் தீனதயாளன் மற்றும் சில அதிகாரிகளை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தலைமை இன்ஜினியர் உள்ளிட்டோர் புதுவை கொண்டுவரப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்படுகின்றனர். லஞ்சம் வாங்கிய போது பொதுப்பணித்துறை தலைமை இன்ஜினியர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுவையில் அதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கொள்கை முடிவு எடுத்து மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் கொள்கை முடிவு எடுத்து அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நூதன முறையில் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், வினோத், சத்தியவதி, மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்கள் கலந்து கொண்டனர். லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூடியது. பேரவைத் தலைவர் குரல் வாசித்து கேள்வி நேரத்தை தொடங்கி வைத்தார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலாளருக்கு இணையாக பணியாற்றிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது. இது புதுச்சேரி அரசுக்கு அவப்பெயர். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும். இதுகுறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார். இதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணைத் தலைவர் நாஞ்சம், உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்யாகராஜன், காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையின் மைய மண்டபத்தின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது பேரவைத் தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டனர். பின்னர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதிய மகாலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல்மதினா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா மன்பயி, ஜெயினுதீன் பாகவி ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்ய முகமது ரஃபீக், ராஜ் முகமது, அகமதுல்லா, அப்துல் ரசீது, சித்திக், நிஜாம், சுகதி, சையது அலி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் சகாபுதீன், தொகுதி செயலாளர் பழனி, மதிமுக கப்ரியல், சிபிஐ அந்தோணி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள், முகமதிய பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகள், உலாமாக்கள், இஸ்லாமிய இயக்க நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நல உதவி குழுமம் மற்றும் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சோசியல் சர்வீஸ் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நல உதவி குழுமம், புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சோசியல் சர்வீஸ் இணைந்து ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதன்படி 16ஆம் ஆண்டாக பொதுமக்களுக்கு நலப்பணி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது வக்ஃபு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கர், வக்ஃபு அதிகாரி மற்றும் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், அருட்தந்தை அந்தோணிசாமி அடிகளார், கார்த்திகேயன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள், பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், மத குருமார்கள், தர்கா முத்தவள்ளிகள், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.
உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தொண்டமாநத்தம் மாங்குளம் தூர்வாரும் பணி குழுவினருக்கு பாராட்டு விழா அமைச்சர் சாஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்பின் தொண்டமாநத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு தொண்டமாநத்தம் அருள்மிகு நாகாத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து பேசினார். இதில் யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நிர்வாக முனவர்தீன், நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயம் அருள், தலைவர் தசரதன், செயலாளர் வெங்கடேசன், திட்ட இயக்குனர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், சமூக சேவகர்கள் ராமன், பரசுராமன், ரஜினி முருகன், பூரணாங்குப்பம், பனை ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அப்பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் தூர்வாரும் பணி குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்து பேசினார். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பூமியன்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் உழவர்கரை ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நலத்துறை, சுகாதாரத்துறை, அரசு அச்சகம், சட்டம் மற்றும் தொழிலாளர் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தலைமை செயலகம், கணக்கு மற்றும் கருவூலம் துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, சுற்றுலாத்துறை பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற தேர்தலில் சுமார் 4800க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதில் அரசு அச்சகத்துறை சார்பில் இளங்கோவன் ESI, டெபுட்டி டைரக்டர் மருதாச்சலம், சமூக நலத்துறை சார்பில் பிரபாகரன் ஆகியோரும் போட்டியிட்டனர். இவர்கள் 3 பேரும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். ரமலான் நோன்பை முன்னிட்டு தெற்கு ஒன்றிய அதிமுக ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் நோன்பை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் தெற்கு ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான CV சண்முகம் ஆணைப்படி கண்ணமங்கலம் ஒன்றியம் துலுக்கநத்தம் கிராமத்தில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். உடன் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் கமால் பாட்ஷா, அவைத்தலைவர் ஏழுமலை, ஒன்றிய அணி செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர் முகமது ஹனிபா, அதிமுக கட்சி பிரமுகர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.